வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுக திமுக இணைந்து விட்டதாக கூறுவது காயப்படுத்துகிறது அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பேரவையில் பேசியிருக்கிறார். அதிமுக திமுக இரண்டும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு கூறுவது உண்மையல்ல அப்படின்னு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு பேசியிருக்கிறார். இருவருமே சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார்கள். குதிரை பேரம் தொடர்பாக நடந்த விவாதத்தின் போது இருவரும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுக அதிமுக உறவு எனும் பேச்சின் பின்கதை என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு காமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர் அனைவருக்கும். திரு ராம்கி, தாவேகா தரப்பு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கீங்கன்னு மீண்டும் மீண்டும் சொல்வதும், இல்ல நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருக்கோம் அப்படின்னு திமுக அதிமுக பேசுவதும் சமீப நாட்கள்ல தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதற்கு பின்பாக என்ன அரசியல் இருக்கு? ஏன் தாவேகா மீண்டும் மீண்டும் அதை சொல்லணும்? இவங்க ஏன் அதை மறுக்கணும்? சட்டமன்றத்தில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்த்தாலே இன்றைக்கி லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் அதிமுககாரங்க தான், ரைட் சைட்லேயும் அதிமுக தான், ஃப்ரண்ட்டு பேக்கு எங்கே போனாலும் அதிமுககாரங்க தான், கேள்வி கேட்குறவர் அதிமுக, பதில் சொல்கிறவரும் அதிமுக, இப்படி தான் இருக்குது எல்லாமே. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாமே அதிமுக இருக்கும்போது சபாநாயகர் அதை வழி நடத்துறவரும் அதிமுக தான். இவ்வளோ பேர் இருக்கும்போது எங்க குரலை மட்டும் ஏன் சப்ரஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கவலை இருக்கும்ல. அதை தான் இன்னைக்கு எடப்பாடி வெளிப்படுத்துற. ஒரு 45 நிமிஷம் பேசுறாரு. அது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கூட அப்படி பேசுறது கிடையாது. ஏன் அவர் இன்ஃபேக்ட் முதல்வராக இருந்தா கூட, முதல்வராக இருந்த காலத்துல கூட அவர் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. நான் சாப்பிட்ட எந்த விதமான குறுக்கீடும் கிடையாது. அப்ப குறுக்கீடு இல்லைன்னா என்னன்னா, அவர் சொன்ன நியாயமான விஷயங்களை ஏற்றுக்கொண்டு சபை அமைதியா இருந்தது. ஒரே ஒரு குறுக்கீடு போக்குவரத்துறை அமைச்சர் பேசினாரு. ஏசி பஸ் எல்லாம் கலைக்க ஆகாதுங்க, நீங்க இருக்கிற 20,000 பஸ்ஸை சரி பண்ணுங்க, அது போதும். ஏற்கனவே இப்படிதான் திமுக ஆட்சியில நாங்க வருஷம் 5,000 பஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்தமா அவ்வளவுதான் வாங்கினாங்க 5 வருஷத்துல. நீங்க அதே மாதிரி அதிகமா கமிட் பண்ணாம கண்டெம்ட் ஆகிற அந்த பஸ் எல்லாம் தூக்கி போட்டு புதுசா 20,000 பஸ் ஏற்பாடு பண்ணுங்க. சாதா பஸ் போதும், ஏசி பஸ்ஸுக்கெல்லாம் பிளான் பண்ணாதீங்கன்னு அது இந்த அனுபவத்தை அடிப்படையில் கிளியரா சொல்றாரு. அதாவது அவர் கரெக்டா பிச் பண்றது. அதிமுக காலத்துல நாங்க என்ன பண்ணோம், திமுக செய்ய தவறிய விஷயங்களை நீங்க அதை செய்ய திரும்ப பண்ணாதீங்க, அதிகமான கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, அந்த குரலை தனித்துவமா ஒழிக்கிறார். அப்ப நேத்தி கூட அந்த ஊக்கத்தொகை நெல்லுக்கும் இதுக்கெல்லாம் போது ரொம்ப கிளியரா எந்த அளவுக்கு விலைவாசி ஏறி இருக்குது இல்ல அந்த குரலே தனித்து ஒழிக்குது. ஸோ இந்த குரல் இதுதான் தேவைப்படுது. இப்ப இன்னைக்கு நிஜமான எதிர்கட்சியாக அதிமுக தான் செயல்படுதான் நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்பர்ஸ் இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் அவங்க திரும்ப ஆட்சிக்கு வருவாங்களா, அதுவும் சந்தேகம் தான். ஆனாலும் இன்னைக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு அவர் பிச் பண்ண கரெக்டா எல்லாமே நல்லா போயிட்டு இருந்து. எப்ப குதிரை பேரன் சொன்ன உடனே தான் அவங்க அது வரைக்கும் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. குதிரை பேரம்னு சொன்ன உடனே ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய ஷாக்கிங். அதுக்கு தான் பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தான் திமுக அதிமுக ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி. இப்ப இதுக்கு ஒரு அவங்கள வாயை அடைப்பதற்கான ஒரு அவங்க பிரயோகிக்கிற ஆயுதம் தான் அது. திமுக அதிமுக கூட்டணி இருக்குது. சரி, அது சொல்லட்டுமே. தாவேகா சொல்லட்டும், திமுக அதிமுக ஒன்னா இருக்கீங்கன்னு சொல்லட்டும், இல்ல ஒன்னா சேர போறீங்கன்னு சொல்லட்டும். இல்லன்னு ஏன் நிரூபிச்சுட்டே இருக்கணும்? ஏன் அவ்வளவு பதட்டம் ரெண்டு தரப்புலையும்? இல்ல அதிமுக என்ன பதட்டம் என்னன்னா, நாம இவ்வளவு தூரம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறோம். சென்ற ஆட்சியில் நடந்த விஷயங்களை நீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி காமிக்கும் போது நீங்களும் நானும் இப்ப நீங்க தாவேக்காவோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, இப்ப நீங்க நிதியமைச்சரோட முந்தானே பேசும்போது கூட கேள்வி எழுப்புனர் அதிமுக. ஆனா இவர் என்ன சொல்றாரு, போன ஆட்சியில இப்படி நடந்ததுங்க, இந்த ஆட்சியில் அப்படிங்கிறாரு. அவரை திமுக காரதான் நினைச்சு பதில் கொடுக்குறாரு. சோ தாவேக்காவை யாராவது விமர்சனம் செய்தால் அவங்க திமுக காரர் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அவங்களுக்கான ஆலோசனைகள் சொல்லி அதிமுக காரங்களையும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்களா? அப்படியா? எல்லாருமே திமுக யாரா இருந்தாலும் சரி, திமுக பாஜக யாரா இருந்தாலும் அவங்க திமுக காரங்க. அந்த குரல் உடனடியாக பை டிஃபால்ட் ரிப்ளை எப்படி வருதுன்னா, போன ஆட்சியில் எப்படி இருந்து பாத்தீங்களா, அதே தான் நாங்க பண்றோம், இல்ல அதை விட நாங்க பெட்டரா பண்றோம். இதுதான் அப்ரோச்சா இருக்கு ஒழிய அந்த குரல்ல உள்ள தனித்துவமான வர குரல் இருக்குல்ல, அதை உள் வாங்கிக்கிட்டு ரிப்ளை கொடுக்குற மாதிரி அமைச்சர் லெவல்லே அல்ல. இது உடனடியா வாயடைக்கிற வேலை தானா? அதிமுக காரங்களோட வாயடைக்கிற வேலை தானா? அதுக்கு உள்ளார வேறு ஏதாவது அரசியல் இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்கன்னு மீண்டும் மீண்டும் பொதுவெளியில, சட்டப்பேரவையில, ஊடகங்கள்ல மீண்டும் மீண்டும் பதிவு வைக்கிறதுக்கு பின்பு வேற ஏதாவது அரசியல் இருக்கா? அதுதான் ஒரு பெரிய சக்சஸ் ஃபார்முலா. 5 வருஷம் நம்ம பார்த்தோமே, அதிமுகன்னு ஒரு குரல் இல்ல, அவங்க பாஜக சொல்லதான் அவங்க கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் 5 வருஷம் திமுக ஒரு அரசியல் நடத்தினது. இப்ப அதே போல பாஜக அன்னைக்கு பாஜக சொன்ன அதிமுக கேட்கிற மாதிரி நீ திமுக சொல்றது அதிமுக கேட்கணும் அப்படி கொண்டு போவாங்க. அது வெற்றிகரமா கை கொடுத்த ஃபார்முலா. ஆக்சுவலா சோ அதை நோக்கி போவாங்க. அதாவது கூட்டணியில இருந்தாங்க,
அப்புறம் பிரிஞ்சாங்க, ஆமா, அப்புறம் கூட்டணி இது வந்துச்சு. ரொம்ப கஷ்டமான, அத சொல்றதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆமா, இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு சட்டமன்றத்துல எடப்பாடி முன்வைத்த கருத்துக்கள் எதுவும் புரிஞ்சு என்னைக்கு அதிமுக தலித்து, இன்னைக்கு நிஜமாவே அதிமுக வந்து இப்ப 25 எம்எல்ஏக்கள் எதுக்காக வந்தாங்கன்னா பதவி காலம் வந்தாங்க. ஆனா ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் அதிமுக ரொம்ப அவங்களா ஆர்வத்தோட வந்து எதிர்க்கட்சியா வேலை செய்யறாங்க. எப்பவுமே என்ன புலம்பல் தான் அதிகமா இருக்கும். நாங்க ஆட்சியை மிஸ் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா எங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கோம், நாங்க ஆட்சியை பிடிச்சிருப்போம், நாங்க ஆட்சியிலே இருந்து அப்படி ஒரு மனோபாவம் இருந்தது. இன்றைக்கு சமீப காலத்துல தான் ஒரு 2 மாதங்களா தான் ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அதை கிரஷ் பண்றது, ஆமா அதிமுக அதை கிரஷ் பண்றதுக்கான வேலைகள் நடக்குது. தாவேக்கா திமுகன்னு இருந்தாலே போதும்னு நினைக்கிறாங்களா? அப்படிதான் நினைக்கிறாங்க. அது இன்னொரு பக்கம் அதிமுக பெருசா எமர்ஜ் ஆயிர வேண்டாம், அந்த குரல் ஓங்கி ஒலிச்சிட வேண்டாம் நினைக்கிறேன். ரெண்டாவது, முன்னாடி எனக்கும் அவர் தேர்தல் இவ்வளவு பெரிய தேர்தல் வெற்றிக்கு அப்புறமும் விஜய் சொன்னது எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டினார். சட்டமன்றத்துக்கே வராத ஸ்டாலினை தான் ஒரு அரசியல் எதிரியா முன்னிறுத்தினார். எனக்கும் ஸ்டாலின் தான் போட்டினார். இன்னைக்கு ஸ்டாலின் வரப்போவதே இல்லைங்கனால உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்துவாங்க. மற்றவர்கள் எல்லாம் ஜீரோ பண்றது போது சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு என்னுடைய குரலை ஏன் வந்து சப்ரஸ் பண்றீங்க? திரு விஜய் திரு திரு உதயநிதி அப்படி பொசிஷன் பண்ணணும். அப்படிதான் பொசிஷன் போதே. நான் இது அதிமுக மட்டும் இல்ல, இது நேத்தி சௌமியா அன்புமணிக்கும் பிரேமலதாவுக்கும் பெரிய சிக்கல். இவர்கள் போன்றவர்கள் பெரிய அளவுக்கு பேசிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப எங்களுக்கு திமுக போட்டி அப்படின்னு சொல்லி அந்த குரலை கொஞ்சம் முடக்க நினைக்கிறார்கள். அது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். திரு கமிஷ் திரு ஏவா வேலு இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசும்போது அதிமுக வேற கட்சி, திமுக வேற கட்சி, 2 கட்சியின் செயல்பாடுகள் வேற வேற, ஏன் மீண்டும் மீண்டும் தாவேக்கா தரப்புல நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க அப்படின்னு ஏன் பதிவு பண்ணிட்டே இருக்கணும்? அதுல என்ன இருக்கு? இல்ல, திமுகக்கும் அதிமுகக்கும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வித்தியாசம். ஆன்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான், எழுத்து மட்டும்தான். மற்றபடி எழுத்து மட்டும்தான் வித்தியாசம். மற்றது எல்லாம் அதே தான், ஒன்றும் டிஃப்ரென்சஸே கிடையாது. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இது எப்போதுமே சொல்லிட்டு இருக்கிறது தான். ஸோ 2 பேருமே வந்து இப்போ ரொம்ப சிம்பிளா பேசணும்னா 2 பேரும் நாங்கள் 2 துருவங்கள் சொல்றாங்கல்ல. எந்த அடிப்படையில் 2 துருவங்கள்? 2 பேரும் திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கை, அண்ணா, எம்ஜிஆர். ஸோ எல்லாமே எம்ஜிஆர் விட்டுருங்க, பட் அண்ணா, பெரியார் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலைசிங்ல இருக்கிறவங்க தாங்க. திமுக எதிர்ப்புல உருவானதானே? இல்ல, அதுதான் சொல்ல வரேன்ல. நீங்க திமுக எதிர்ப்புல உருவானாலும் இங்க இருக்கிறவங்க அங்க போவாங்க, அங்க இருக்கிற இங்க வருவாங்க. நீங்க ராம்கி சார் சொன்னது தெளிவா சொன்னார், எல்லாமே அதிமுக, திமுக அதிமுக தாங்க அப்படிம்பாங்க. இப்ப திமுக காரணம் ஏங்க திமுக இருந்தாங்க அதிமுகவே வந்துச்சு அப்படிம்பாங்க. அப்போ இது 2மே வந்து இரட்டை குழந்தைகள் மாதிரி தான், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆப்வியஸ்லி 2 பேருமே ஒரே ட்ராக், ஒரே இதுல தான் பயணிக்கிறவங்க. இப்ப இருக்கிற இஷ்யூ என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 திராவிட அரசியலை தாண்டி 3வதாக தாவேக்கான்ற ஒரு கட்சி அடியெடுத்து பெருசா வைக்கும் போது ஏதோ ஒரு பலிகாடு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நிற்கும் போது இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அதிகமாக அடிபடுவது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக. என்ன காரணம்? தலைமையின் மேல் யார் அடிக்கிற அதிகமா? இல்ல அது அதிமுகக்கே நடக்கிற ப்ராப்ளம். இதுக்கு வந்து அதுதான் சொல்றாங்கல்ல, அவங்களே அடிச்சுக்கிறாங்களா? அவங்களாகவே பலவீனப்பட்டு அவங்களாகவே செதஞ்சு போறாங்க. அதுக்கும் ஒரு வேற யாராவது ஒருத்தர் அடிச்சு பலவீனப்படுத்தி செதச்சு சின்னாபின்னமாக்குறாங்க சார். இது வந்து பல டிஃபரண்ட் ஆஃப் ஆங்கிள் நீங்க பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்ன கேட்டீங்க வச்சுங்களேன், எடப்பாடி வந்து டிராப்ல மாட்டிக்கிட்டாரு, நயவஞ்சகமாக மாட்டிக்கொண்டாருன்னா நான் சொல்லுவேன். யார் டிராப்ல? திமுக கிட்ட. ஆமா, இது நான் முடிக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் ஒரு அனலைசேஷன் பண்ணும்போது நம்ம ஒரு பாலிடிக்ஸ் பாக்குறோம்ல. ஒருவேளை எடப்பாடி ஐயா வந்து இப்ப 108 தான் இருந்துச்சு, அந்த ஒரு வார காலம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும் போது எடப்பாடி வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு அதிமுக நிலைமையே வேற. புரியுதுங்களா? இன்னைக்கு அதிமுக நிலைமையே வேற. ஆனா ஒருவேளை இது நடந்து விட்டால் நம்ம காணாம போயிடுவோமோ, இல்ல நமக்கு இன்னும் பலமாக இருக்குமோன்ற ஒரு பயத்துல திமுகவே நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்கிருந்து போனதாகவும் அவர்கள் பேசினதாகவும் அவங்க கட்சியில் இருக்கிற ஆட்களும் சொல்றாங்க, திருமாவளவன்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. என்ன நடந்திருக்கும் திமுக அதிமுக என்ன நடந்திருக்கும் தெரியுமா? வெளியில இருந்து ஆதரவுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தா கொஞ்சம் நெஞ்ச இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காங்கல்ல, இருக்க மாட்டாங்க. அவர் மட்டும் தனிச்சிருப்பார். இல்ல நான் சொல்றது அதுதான் நடந்திருக்கும். நான் சொல்றது தாவேக்காக்கு சொல்றேன். தாவேக்காவோட வெளியில இருந்து ஆதரவு தானே சார் நீங்க சொல்றீங்க? அப்படி ஒருவேளை நடந்திருந்தால் அப்படி நடந்திருந்தா இல்ல கேளுங்க, இப்ப கொஞ்சம் நஞ்சம் பேர் இருக்காங்கல்ல அவர் கூட, நீங்க போனவங்களும் திரும்பி வந்தாங்கல்ல, எதுவுமே நடந்திருக்கு. அவர் மட்டும் சட்டமன்றத்துல தனிச்சு. அட் தி எண்ட் பாயிண்ட் என்ன ஆயிருக்கும்னா, இங்க வந்து தாவேக்காவோட கொள்கை ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவும் ஆட்சியில் பங்கோட, இப்ப எப்படி காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள் இருக்கோ, கம்யூனிஸ்ட் இல்ல பட் ஐயுஎம்எல் இருக்கோ, அந்த மாதிரி அவர்கள் வந்திருப்பாங்க. இந்த 5 கட்சி இல்லாம ஒரே ஒரு கட்சி வரும்போது இதோட ஸ்திரத்தன்மை நிலைப்பாடு நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம்ல. தாவேக்காக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, 5 கட்சியில ஒரு கட்சி வெளியில வந்தாலும் அவர்களோட ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி உட்காரும் சொல்றோம்ல, அது வராம பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனா அங்க எடுத்த ஸ்டாண்ட் என்ன தாவேக்கான்னு பார்த்தோன்னா, டைரக்டா பாஜகவுடன்
கூட்டணி யார் வைத்தாலும் அவர்களுடன் இல்லை அப்படின்ற நிலைப்பாடுல விஜய்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. பரவாயில்ல, அந்த 5 கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுவோம் பண்ண. இந்த இடத்துல தான் எடப்பாடியோட நான் அப்படி இது வந்து என்னோட, நான் தான் சொன்னல, இது என்னோட கணிப்பாக, உங்க புரிதல், என்னோட புரிதல். அப்போ இது திமுக உங்க புரிதல் படி இப்படி நடந்திருந்தா அதிக சேதாரம் திரு எடப்பாடி பழனிசாமிக்குன்னு சொல்றதுல உங்க வாய்ப்பு இல்ல, கம்மியா இருக்கும். சேதாரம் ரொம்ப கம்மியா இருக்கும், இப்ப நடக்கிறத விட கம்மியா இருக்கும், இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்ப என்ன ஆயிருக்கும்னா, இப்ப இங்க இருந்தாங்கல்ல, ரிசைனே பண்ணிருக்க தேவையில்லை. அப்ப ஆப்வியஸ்லி அங்க ஒரு 5 அமைச்சர்ல 10 அமைச்சர்கள் வந்திருப்பாங்க. இந்த பாயிண்ட் உள்ள வரும்போது இது வந்து 2 கூட்டணியாக ஒரு கட்சியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கலாம். அப்ப எடப்பாடி மேபி டெப்டி சிஎம் கூட. ஏன் சிரிச்சிட்டே இருக்கீங்க சாமிநாதன்? என்ன ஒரு பாயிண்ட், நான் முடிச்சிரேன் ஒரே ஒரு செகண்ட் மட்டும். அவரால் அடக்கவே முடியல, சிரிச்சிட்டே இருக்காரு நீங்க சொல்றதை கேட்டு. சொல்லுங்க, எந்த சேதாரமே இருக்காது அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சிருந்தா, தேர்தலுக்கு பின்பு அதிமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுத்திருந்தா அப்படின்றாரு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முடியும். வெளியிலிருந்து அதிமுக ஆதரவு கொடுத்திருந்தா அதிமுக என்கிற கட்சிக்கான தேவையே தமிழ்நாட்டுல இருந்திருக்காரு. அது அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தையே வேரோட பிடிங்கி இருக்கும். நான் சொன்னா கேட்க மாட்டாரு, நீங்களா சொல்லுங்க. இல்ல நான் சொன்னேன் ஆதரவு. இந்த பாயிண்ட் என்னன்னா, அவர்கள் உள்ள ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு வரக்கான பாயிண்ட் இருக்கும். நீங்க வெளியே இருந்து சொன்னாலும் தாவேகாவோட கொள்கை நிலைப்பாடு, தங்களுடன் சேர்பவர்கள் யாராக இருந்தாலும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்து, சரிங்களா? சோ அப்ப அந்த பாயிண்ட்குள்ள வரும்போது முதல்வர் யாரு? இல்ல சார், இப்ப நீங்க ரொம்ப சிம்பிள், முதல்வர் யாரு சார்? இல்ல விஜய் தான் முதல்வர். விஜய் தான் முதல்வர். அதுதான் இங்க இல்ல, நான் முடிச்சிடுறேன். இல்ல சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும். அப்போ முதல்வர் விஜய், திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி பொசிஷன் பண்ணிருப்பீங்க? துணை முதல்வருக்கான வாய்ப்பு தானே பாக்குறோம். இப்ப எந்த இடத்துக்கு போயிட்டீங்க? 2வது இடத்துக்கு மூணு சார். இல்ல நீங்க அதான் பாக்குறேன். இப்போ இந்த பாயிண்ட்ல வரும்போதுதான் அதிமுக 10 வருஷம் கழிச்சு ஆயிட்டு போறாரு சார். அவர் 20 வருஷம் கழிச்சு ஆயிட்டு போறாரு. அப்புறம் பேசுவோம். எஸ்பி வேலுமணி சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஏன் ஆதரவு கொடுத்தீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களோட ஒரே நிலைப்பாடு திமுகக்கு எதிரா இருக்கிறது, அதனால நாங்க ஆதரவு கொடுத்தோம். அப்ப அந்த பாயிண்ட்ல நீங்க எடுக்கும். இப்ப சார், இப்போ இந்த கட்சியில உடஞ்சி எல்லாரும் ஏன் தாவேக்காக போறாங்க? என்ன காரணம்? இன்னைக்கு ஆதவ் ப்ரோ கூட தெளிவா சொல்றாரு, தலைமை மேல எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. எப்ப நீங்க 2 பேரும் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரும் என்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது தான் எல்லாருமே வேண்டாண்டு வெளில வராங்க. எனக்கு எம்எல்ஏ பதவி கூட வேணாம் சார், எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனா நான் போய் அவங்க சேர மாட்டேன் அப்படின்ட்டு தன்னோட நாளைக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப அவர் 7 பேர் வந்திருக்காங்க, யாருமே மீண்டும் போட்டியிட வாய்ப்பே கேட்கல. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப 7 பேர் வந்திருக்காங்கல்ல, ஒருவேளை சீட்டே கொடுக்கல வச்சுப்போமே, ஒரு ஆர்குமெண்ட் பாயிண்ட் வைப்போம், அந்த 7 பேருக்கு சீட்டு கொடுக்கல, தாவேக்கால வேற யாருக்கா கொடுத்தாங்க, ஸ்டில் தே வில் பீ இன் தி தாவேக்கால, டிவிக்கல தான் இருப்பாங்க. ஏன்னா அவர்களோட நிலைப்பாடு ஆரம்பத்தில் இருந்து இன்று நேற்று இதே இப்பவே மனநிலை தயர்படுத்துற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் நான் வந்து ஆர்குமெண்ட் செக் கிடையாது, நான் ஆர்குமெண்ட் செக் கிடையாது. காமேஷ் வந்து போற போக்குல பேசுறாலாம் கிடையாது. பல வாதங்களை நாங்க பாக்குறோம், நீங்க யாரின் குரலாக ஒலிப்பீங்கன்னு. அவங்களுக்கு சீட்டே கிடைக்கலனாலும் சரியா பேசுறாரு. இவர்களோட நிலைப்பாடு வந்து என்னன்னா, திமுக என்ற தீய சக்தின்றதுதான் இவருக்கா எம்ஜிஆர்ல இருந்து அம்மால இருந்து வந்ததுனால அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தங்கள் எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா பண்ணிட்டு போற அளவுக்கு இருக்காங்கல்ல. இந்த பாயிண்ட் குள்ள பார்க்கும்போது தான் இதெல்லாம் நடக்கக்கூடாது. அப்போ நீங்க இப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அதுதான் சொல்றாரு, தெளிவான முடிவு எடுக்கவில்லை. எஸ்பி வேலுமணி தெளிவான முடிவு எடுக்கவில்லை. தாவேகாவோட நோக்கம் என்னன்னா, அதிமுக மீண்டும் பலம் பெற்றக்கூடாது, அது பலவீனமாவே இருக்கணும், மீண்டும் மீண்டும் பலவீனமாகணும், அந்த வாக்கு வங்கி இங்கே டிரான்ஸ்பர் ஆகணும் தாவேகாவுக்கு. தாவேகா வெர்சஸ் திமுகங்கிற பொசிஷன் தான் இருக்கணும், இல்ல திரு விஜய் வெர்சஸ் திரு உதயநிதிங்கிற பொசிஷனை தான் வச்சுக்கணுன்றதான் தாவேகா கடந்த தேர்தல்ல இருந்தே அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னா, ஒருவேளை அப்படி ஒண்ணு சேர்ந்துட்டா எப்படி எதிர்கொள்வதுன்னு அச்சப்படுறாங்களா தாவேகா? இல்ல கடவே பயப்படுறாங்களா? தாவேகாவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ங்கிற புரிதலுக்கு இப்ப வந்துருச்சா? பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க அப்ப ஆளுங்கட்சி யாரு? திமுக. ஒருவேளை திமுக இல்லாம அதிமுக இருந்திருந்தா அப்ப விஜயன் என்ன சொல்லியிருப்பாரு, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு தாவேகா ஒன்னு அதிமுகன்னு சொல்லியிருப்பாரு. அவரோட பாயிண்ட் என்னன்னா, முதலமைச்சர் ஆகணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், இந்த 2 கட்சியில நம்ம வரணும்ன்றதா அங்க பாயிண்ட். அப்ப ஆப்வியஸ்லி ஆளுங்கட்சியா இருந்த திமுகவை தான் எடுத்திருப்பாரு, அதிமுக தான் அதிமுக எடுத்திருப்பாரு. சிம்பிள். அது அன்னைக்கு அவரே சொல்றாரு. என் பாயிண்ட், நீங்க ஏன் காங்கிரஸ் எதிர்க்கல அப்படின்னு கேட்கும்போது, பாஜக தாங்க அங்க இருக்கு, நாங்க பாஜக தான் எதிர்ப்போம் கொள்கை ரீதியாக. 29 வரும்போது மொத்தமா எதிர்ப்போம். அப்ப அந்த பாயிண்ட் அப்ப நாங்க திமுக எல்லாம் எதிர்க்க மாட்டோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, மத்தியில் யார் நடுவண் ஆட்சி யார் வரணும், ஒன்றிய அரசு யார் வரணும், அப்ப அந்த நிலைப்பாடுல வருவார். ஹி இஸ் வெரி கிளியர் வித் வாட் இட் இஸ். இப்போ நீங்க இந்த கட்சியை வந்து எடுத்துடலாம், அந்த கட்சியை தூக்கிடலாம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன், இப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் எடுப்போமே. இப்ப 5 கட்சிகள் 60 வருஷமாக காங்கிரஸ் உள்ளே வரல,
இன்னைக்கு பலப்பெற்றிருக்கு, IUML பலப்பெற்றிருக்கு, VCK பலப்பெற்றிருக்கு. இப்போ எல்லா கட்சியும் ஒரு கட்சி பலப்பெற்றது விடுறதுக்கும் 5 கட்சியை பலப்பெற்று பெருசா வரதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு எங்க வேணாலும் மாறும் இல்லையா? அப்ப அந்த பாயிண்ட்ல நீங்க ஒரு எதிரி ஓகே 5 எதிரி ஓகே. அவங்க வாக்கு சதவீதம்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கா இல்ல உங்ககிட்ட இருக்கா, திரும்பி போகுமா வந்தது சார்? இது அப்படிலாம் எல்லாமே தெரியாது, வந்து அதெல்லாம் அடுத்த தேர்தல்ல தான் தெரியும். அதெல்லாம் வந்து அந்த கரஞ்சே போச்சா தாவேக்காவோடு எதுவுமே நீங்க தெரியாது. இப்ப எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க டிவிக்கு அப்படின்னா திமுக இந்த வாங்கின 67 உனக்கு அறியும். இவங்க போவாங்க 200க்கு நாங்கள் வாங்குவோம் சொன்னாங்கல்ல, அந்த 200 தாவேக்கா வாங்குறதுக்கே வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் சார், நீங்க சொல்றது லாஜிக்கா நடக்கலாம். அப்ப அதே மாதிரி இந்த பக்கம் திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா அங்க ஒரு டஃப் வார் வந்துராதா? அவங்க 2 பேரும் நல்லா பொசிஷன் பண்ணிட மாட்டாங்களா? நீங்க தான் சொல்றீங்களே நாங்க 2 பேரும் சேரவே இல்லை, நாங்க எந்த ஜென்மத்திலும் சேரவே மாட்டோம் சொல்றீங்கல்ல. அந்த அச்சம் வந்துருச்சான்னு கேக்குறேன். அததான் கேக்குறேன். தாவேக்காவுக்கு அந்த அச்சம் வந்துருச்சான்னு கேக்குறேன். அச்சம் நான் மீண்டு வரேன். ஓப்பனாவே சொல்றோம், இவங்க 2 பேருமே இருக்காங்கன்னு தான் சொல்றோம் நாங்க. சரி, அவங்க மறுக்கறாங்க திரு சாமிநாதன், நாங்க 2 பேரும் ஒண்ணா இல்லன்றாங்க, இவங்க இருக்கிறாங்கன்றாங்க. இது தாவேக்கா 2 தரப்பையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்குதா இல்ல ஒண்ணு சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா திமுகவும் அதிமுகவும்? முதல்ல இப்ப அதாவது தேர்தல் களத்துக்கு இப்ப இல்ல அவசியம் இல்ல, இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் இருக்கு பாராளுமன்ற தேர்தல் வைத்துக் கொண்டால் கூட இப்போதைக்கு சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல தாவேக்காவுக்கு லாபம். ஒருவேளை தேர்தல் நேரத்துல சேர்ந்துட்டாங்கன்னா தாவேக்காவுக்கு நஷ்டம். அதனால இப்ப சொல்லுவாங்க சேர்ந்தே இருக்காங்கன்னு. தாவேக்கா இப்ப சொல்றது அரசியலா அவர்களுக்கு லாபம். என்னன்னா திமுக அதிமுக எதிரெதிர் துருவத்துல நின்று நீண்ட நெடிய காலம் பழகி விட்டதுனால இப்படி அதிமுகவின் வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்கணும் ஒன்று. இன்னொன்று கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய தலைகர்த்தர்களை தொடர்ந்து தன் பக்கம் இழுக்கணும்னா திமுகவும் அதிமுகவும் சேரப்போகுது. வேற குற்றச்சாட்டுகள் சொல்லதுக்கு வாய்ப்பு இல்லையே. நீங்க அதிமுகவை பலவீனப்படுத்தி இன்னைக்கு கூட ஆதவர்ஜன் அவர்கள் பேசுற பொழுது 2017க்கு பின்னாடி நீங்க CAA ஆதரிச்சிட்டீங்க, தொடர்ந்து பல விஷயங்கள் ஆதரிச்சிட்டீங்கன்னு சொல்லக்கூடிய விமர்சனத்தை 2017க்கு பின்பு வைக்கிறார். 2017ல இருந்து உங்களோட தலைமைத்துவம் சரியில்லை அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்த்தினார். அப்ப இப்படி சொல்றதன் மூலமா தாவேக்காவுக்கு இருமுனை போட்டியாக இருந்தாதான் சார் தனிப்பெரும்பான்மையை முதல்ல கிடைக்கும். களத்துல மும்முனை போட்டியாக இருக்கிற வரை அது திமுகவுக்கும் கிடைக்காது. அதிமுகவை விட்டு வெளியேறுவதற்கு, மும்முனை போட்டியாக அதிமுகவை விட்டு சீனியர் லீடர்ஸ் வெளியேறுவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை, அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர் தொடர் தோல்வியை கொடுக்கிறாரு, அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொல்லிட்டே போலாமே. திமுக அதிமுக சேரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் போகணுமா என்ன? அவங்களுக்கு திமுக அதிமுக சேரப்போகுதுங்கிறது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி மீதான குற்றச்சாட்டுங்கிறது கண்ணு முன்னாடி இருக்கிற குற்றச்சாட்டுகள் தானே, அதுதானே ஜஸ்டிபிகேஷனுக்கு அதிக அளவு உதவி செய்யும். ஆமா சார், ஆமா. ஆனா அதுல அந்த இடத்துல அந்த தலைகர்த்தர்களுக்கு என்ன பிரச்சனைனா திமுக எதிர்ப்பு தான் இங்க அடிநாதம், அதை இன்னைக்கு தாவேக்கா நல்லா செய்யுது அப்படிங்கிற கிரெடிட்டையும் கொடுக்குறாங்க. அப்ப தாவேக்காக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கறதன் மூலமா அதிமுகவை பலவீனப்படுத்தி அதிமுக இடத்துல தாவேக்காவையும் கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்ப ரெட்டை லாபம் இருக்கு அதுல தாவேக்காவுக்கு. இவர்கள் எல்லாம் வெளியே பேச அதிமுகவும் கரையும். அதிமுகவுக்கு அவங்களே சொன்னாங்க நாங்க தான் இன்னொரு அதிமுக, புதிய அதிமுக, கிட்டத்தட்ட அதிமுகவின் இடத்தை நாங்க புடிச்சிட்டோம். நீங்க ஆதவர்ஜன் அவர்கள் இன்றைக்கு பேசுகிற பொழுது கூட சட்டமன்றத்துல அந்த விஷயத்தை குறிப்பிடுறாரு. தலைமை மீது அதிமுக தலைவர்களுக்கு அதிருப்தி, உண்மையான MGR விசுவாசிகள் எங்கள் பக்கம் வர்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நோக்கி அவர் நகர்ந்திருக்கிறார். இதே சட்டமன்றத்துலதான் O பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர் முதல்வராகவே இருந்தவர்ல, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடியே நாங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி மக்களை கேட்டா இன்னும் கூடுதலான வாக்கு கிடைச்சிருக்கு, இன்னும் ஒரு மெஜாரிட்டி கூட கிடைச்சிருக்குமே அவங்களுக்கு. ஏன் அப்பெல்லாம் அதை பத்தி அதிமுக பத்தி பேசாமலே தூண்டு போன சக்தி அதெல்லாம் பேசிட்டு இப்போ வந்து ஏன் அதை பத்தி சொல்றாங்க? இப்போ வந்து அதிமுகவே இல்ல, நாங்க தான் எங்களோட தாய் கழகம் அப்படின்னே சொன்னாங்களே. தாவேக்காவோட தாய் கழகம் அதிமுகனே சொன்னாங்க. இப்ப சொன்னாங்க அதிமுகவே இல்ல, நாங்க தான் புதிய அதிமுக சொல்றதே வந்து இதை தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட, இந்த இவங்க சொல்ற எல்லா காரணத்தையும் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு கூடுதல் சீட் கிடைச்சிருக்கும். அது ஒரு மாற்றுன்னு நீங்க பொசிஷன் பண்ணும்போது நீங்க எப்படி அதிமுக மாதிரி நீங்க எப்படி அந்த ஓனர்ஷிப்பை நீங்க எடுத்துக்க முடியும்? நீங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு பொசிஷன் பண்ணா நீங்க திமுகவையும் விமர்சிக்கணும், அதிமுகவையும் விமர்சிக்கணும். ஆக்சுவலா என்னன்னா இவங்க வந்து அன்னைக்கு இருந்த சூழலுங்கிறது பைப்போலாரா இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்ல. ஒரு கூட்டணி அரசு தான் வரது வாய்ப்பு இருக்கனாலதான் அதுக்காக முதல் மாநாட்டிலே அவர் சொல்றாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. அதைத்தான் எலெக்ஷன் முதல் நாள் வரையும் பேசிட்டு இருந்தாங்க. எப்படியும் வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத அரசு வரப்போகுது அப்படின்னால யார் வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆட்சி கட்டுல வந்து உட்கார்ந்த பிறகு நாங்க அதிமுக மாற்று, இனிமே வரப்போற காலம் பைப்போலாதான், எங்களுக்கும் திமுக தான் போட்டி, வேற யாரும் உள்ள வரக்கூடாது. இன்னைக்கு சொல்லுங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. இன்னைக்கு சீட்டு நம்பர்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து சொல்றாங்க. நாளைக்கே 25 MLAக்கள் வந்து அதுல எல்லாரும் ரிசைன் பண்ணி 12 MLAக்கள் வந்து தாவேக்கா ஜெயிச்சு உள்ள வந்துட்டா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் போட்டு மூடி முறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுதான் தாவேக்கா வெர்சஸ் திமுக அப்படிங்கிறது தான் போகும். சாமிநாதன்
சார் இதுல இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்னொன்னு என்னன்னா சார், இன்னைக்கு தாவேக்கா பெற்றிருக்கக்கூடிய இந்த 108 இடங்கள் இருக்குல்ல சார், இது பல பேர் வேட்பாளர் பெயரே தெரியாமல் கிடைத்த பெரிய வெற்றி. இது முதல் முறை ஒரு மக்கள் எல்லாரும் திமுகவுக்கு மாற்றாக விஜய் அவர்கள் வந்திருக்கிறார், முதல் முறையாக வாக்களிப்போம் பெருவாரியா வாக்களிச்சிட்டாங்க. இதே எம்எல்ஏக்களுக்கு அடுத்த முறை இந்த அளவு செல்வாக்கு இருக்குமான்னு தெரியாது. அப்ப அவர்கள் 8 மாவட்டங்கள்ல தேர்தலில் வெற்றியை பதிவு செய்யல. அப்ப தலகர்த்தர்கள் தேவை. அதுக்கும் அதிமுக இருந்தே நபர்களை எடுத்துக்கிறாங்க. நீங்க தலகர்த்தர்களுக்கும் நபர்கள் அங்கிருந்து எடுக்கிறாங்க. சனிக்கிழமை இணைப்பு விழாக்கள்ல கட்சிக்கு வெளியில இருந்து எடுக்கிறாங்க. சட்டமன்ற பிரதிநிதித்துவம் தேவைக்கு கட்சிக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட அவர் குதிரை பேரம் என்பதை அவர் மறுத்திருந்தாலும் கூட இங்க வைகோ போன்றவர்களுடைய பேச்சுல இருந்து அது வெளிப்படத்தான் செய்யுது. சோ அப்ப இந்த இடத்துல அதிமுகவினுடைய தலகர்த்தர்களோட வேல்யூ நிச்சயமா தாவேக்காவுக்கு தெரிந்திருக்கு. அவங்களே எதிர்பார்க்காத வெற்றி தான் சார். முதல் முறை 108 இடங்கள் பெறுவார்கள் என்பது தாவேக்கா தரப்பே இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்திருக்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப இதை தக்க வைக்கணும்னா 2 வாய்ப்பு. ஒன்று, தலகர்த்தர்கள் தேவை. அந்த தலகர்த்தர்கள் அதிமுகவில இருந்து வர்றாங்க. இன்னொன்னு அந்த இருமுனை போட்டியாக மாத்தணும். அப்ப அளிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு அதிமுகவை கேள்விக்குள்ளாக்கலாம். இன்னொரு பிரச்சனை மிக முக்கியமா என்னன்னா, அதிமுக எதிரெதிர் துருவோம். சோ நம்ம திமுகவோட சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு வருகிற பொழுது திமுகவை வீரியமா இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய கட்சியா இருக்கிறது தாவேக்கா. கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்கள் கைது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது விசாரணை வரைக்கும் கொண்டு போறோம். தொடர்ந்து வழக்குகள் பாய்ச்சுறாங்க. முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் உட்பட பல பேர் மீது வழக்குகள் பாய்ச்சுறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை பல இடங்கள்ல சோதனை பண்றாங்க. லஞ்ச ஒழிப்பு போலீசாரும் இறங்குறாங்க. சோ இதை பார்க்கிற பொழுது அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு சில ஜெயலலிதா அவர்கள் போன்று இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க திமுகவினர் மேல அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகும். தேர்தலுக்கு பின்பும் தேர்தல் வேலை தான் செய்யறாங்க தாவேக்கா. நீங்க எப்படி வட இந்தியால பாஜக ஒரு அணுகுமுறை, நான் சொல்ற தேர்தல் வேலையில மட்டும், கொள்கை அடிப்படையில நான் பேசலாத, அவர்கள் எப்படி தேர்தல் வேலைகள்ல எப்பொழுதுமே ஒரு கவனம் செலுத்துவாங்களோ அதே போன்று தேர்தலுக்கு பின்பும் தேர்தல் அரசியல்ல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஆனா வேகமாக அளிக்கிறது. திரு மார்க்கண்டேயன் பேசுவது குறித்து வழக்கு பதிவு செய்யறாங்க, கைது வரைக்கும் போறாங்க, ஜாமீன் கொடுக்கவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திரு ஆர்பி உதயகுமார் அதை விட ஒரு படி மேல போய் கடுமையா சமீப நாட்களில் விமர்சிக்கிறாரு. அவர் மீதும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இப்ப அதிமுக தலைவர்கள் விமர்சனம் செய்தா நடவடிக்கை இல்லைன்ற நிலைப்பாட்டுக்கே தாவேக்கா நகர்ந்துட்டாங்களா? அதுக்குள்ள என்ன அரசியல் நினைக்கிறாங்கன்னா சார், இப்ப மதுரையில ஆர்பி உதயகுமார் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. அவர் மீது நடவடிக்கை எடுத்து விட்டால் மதுரையில இருந்து வேற யாராவது வராமாயிருவாங்களோ, கிட்டத்தட்ட அவருடைய விசுவாசிகள் அங்க மாவட்டம் பூரா பரவி இருப்பாங்க. அப்ப ஒரு மென் அரசியல். அதிமுகவினர்கிட்ட எங்களுக்கு எந்த கோபமும் இல்லைங்க, அதிமுகவினர் மேல யாரு மேலேயும் நாங்க வழக்கு போடல, அதிமுகவினர் மீது ஒரு சாதாரண வழக்கு கூட போடல, அவர்களுக்கு எந்த தொழில் முடக்கமோ எதுவுமே நாங்க செய்யலங்கிறது ஒரு சிக்னல் தான் கொடுக்குறாங்க. அதிமுகவை ஃப்ரீயா விட்டுருக்காங்க. அப்ப திமுகவினரை வேட்டையாடுறதன் மூலமா தான் அவங்களுக்கு லாபம் இருக்கு, பொலிட்டிக்கலா லாபம். அப்ப அதிமுக தொண்டனுடைய மனநிலையில இருந்து பாக்குறப்ப ஒரு சாதாரண அதிமுக தொண்டர் கூட பாருங்க, அம்மா மாதிரி இவங்க செயல்படுறாங்க, திமுக மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க, அந்த இடம் பொலிட்டிக்கலா அவங்களுக்கு லாபம். ஆனா அதுக்குள்ள இன்னொரு நுண்ணரசியல் இருக்கு. அது தாவேக்காவினர் கணிக்க பறக்குறாங்க. கருணாநிதி அவர்களுடைய எதிர்ப்பு தான் அது. திமுக எதிர்ப்பு என்பது அதிமுக அடிநாதமாக ஊறி போய் கிடந்து அப்படியே ஒரு எல்லாம் திமுக எதிர்ப்புனாலேயே அப்படி அண்ணா திமுகவில் இருக்கிறாங்கிறது இல்ல. அது கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கு பின்பு கலைஞர் ஜெயலலிதா அவர்கள். கடந்த 5 ஆண்டுகள்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல அந்த அளவுக்கு வெறுப்போடுல அதிமுக இருந்ததில்லை. அதனாலதான் அந்த தேர்தல் யுத்தம் திமுக அதிமுக என்பதாக ஒரு தலைவர்கள் என்ற நிலையிலிருந்து கட்சி நிலைக்கு சுருங்கி இருக்கு. பட் தாவேக்கா இன்னும் அந்த நிலைப்பாட்டுல உறுதியாக இருக்கிறாங்க. சோ அதுவும் இதுக்கு ஒரு காரணம். ஓகே, திரு ஜீவா, அதிமுக தலைவர்கள் ரியாக்ட் பண்றதை புரிஞ்சுக்க முடியுது. அதிமுகவும் திமுகவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுல இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கணும். திமுக தலைவர்களும் மீண்டும் மீண்டும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லைன்னு ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்லணும்? அவங்களும் ஏன் சொல்லணும்? இல்லை, இந்த விஜய் கட்சி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து எங்களை அழிக்க பார்க்குறாங்க. எப்பவுமே இந்த மாதிரியான கான்செப்டை தான் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது எது நடக்குதோலாம் தெரியல, இது நடக்க போது எங்களுக்கு எதிராக வராங்க, பார்த்தீங்களா நாங்கள் பாவம், எங்களுக்கு எதிராக எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. இந்த அரசியலை தான் முன்னெடுக்கு. எப்போ அவங்க முதலமைச்சர் ஆனாங்களோ, ஆட்சிக்கு வந்தாங்களோ, அப்போ இருந்து அவங்க சொல்கிற விஷயம் என்னது? திமுக ஒன்று சேரப்போகுது, திமுக ஒன்றா சேரதா பேசினாங்க, திமுக ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்க, பிஜேபியோட திமுக கூட்டணி, இது எதுவுமே நடக்கல. இதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு தானே இதெல்லாம் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. திமுக ஒன்று சேரப்போகுது, திமுக ஒன்று சேரப்போகுதுங்கிறது இது விஜய் கட்சிக்கு நல்ல ஒரு சேஃப் கேம் இது. அதாவது எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்களா, திமுக ஒன்று சேரப்போகுது. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, திமுக நாங்கள் தனித்துவமான நபர் அப்படி சொல்லி தானே வந்தாங்க. ஆனால் கட்சியில் சேர்க்கறது முழுக்க அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கிற அமைச்சர்களாக பார்த்தானே அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் சலிப்பே அடைவதில்லையே. 100 நாள் ஆகுது, கொஞ்சம் நிர்வாகத்திறன்லாம் வளர்வதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நடைபயில்ற குழந்தை நாங்கள்லாம் கேட்குறாங்க. டக்குன்னு ஆட்களை தூக்குறது பயங்கர ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கே. மோடியை மிஞ்சியில் அது போய்கிட்டு இருக்கு. பாஜக பேட்டனையே தாண்டி போகுது, மோடியே அசர்றாரு. என்னடா அது இப்படி? நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் கூட அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன், இவங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். அந்த அளவு ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கே.
அப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது குதிரை பேரம். வைகோட்ட கேட்டிருக்காங்க 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணுங்கன்னு. அதை வைகோவும் வளர்னாரு ஒரு தடவை, அதுக்கப்புறம் மாற்றினார். இல்லை நான் அப்படி சொல்ல, நான் தான் சொன்னேன் ராஜினாமா செய்ய சொல்லி, அவர் சொல்லலைன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏக்கள் சொன்னாங்க, ஒரு அமைச்சர் வந்து சந்திச்சுட்டு போனார் வைகோவை, அதுக்கப்புறம் அவர் இப்படி பேசினாங்கன்னு மதிமுகவினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் பேட்டி கொடுத்தாங்க. அப்போ ரொம்ப அவங்க இப்போ அவர் பார்க்குற எல்லாரையும் ஒரு எம்எல்ஏவா என்ன சின்னத்துலன்னு ஜெயிச்சிங்க, விசில் இல்லைல்ல, அப்போ ராஜினாமா பண்ணு. இதுதான் அவங்களுடைய ஒரே வேலையாக இருக்குது. அது திமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் திமுக எம்எல்ஏட்டையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கோவில்பட்டி எம்எல்ஏ கருணாநிதியை வந்து ராஜினாமா செய்ய வைப்பேன் மேடையில் சவால் விட்டார் அந்த தாவேகா மாவட்ட செயலாளர். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம கட்சி பேட்டனே இன்னொரு கட்சியை ராஜினாமா செய்ய வைக்கிறதுன்னு. அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேகாங்கிற எதிர்ப்பு புள்ளியில திமுக அதிமுக சேர்ந்து செயல்படக்கூடாதா? அதுல ஏன் தாராளமா சேர்ந்து செயல்படலாம், என்ன இருக்கு? ஆனா அதை தேர்தல் கூட்டணி அப்படின்னு இவங்க எப்படி, அதாவது இதுவே ஒரு தான். இப்ப இவங்க ஆளும் அரசு, இவங்களை எதிர்த்து பேசினா ஓ எங்களை எதிர்க்க நீங்களாம் ஒன்று சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டால் அது என்ன அர்த்தம்? பாமகவும் திமுகவும் ஒரே குரல்ல பல நேரங்களில் ஒலிக்கிறாங்க. கூட்டணி வச்சிருக்கிறாங்களா? கூட்டணி வைக்கணும்னு அவசியம் இல்லையே. பாஜக கூட சில சமயம் தாவேகா விமர்சிக்குது, இவங்களும் விமர்சிக்கிறாங்க சில புள்ளிகளில். கூட்டணி வச்சுட்டாங்கன்னு அர்த்தமா? அந்த பழனி கோயில் முறைகேடுல இந்து முன்னணியும் ஒரு குற்றச்சாட்டை வச்சுச்சு, திமுக வழக்கறிஞர்களும் அதே குற்றச்சாட்டை வச்சாங்க. உடனே திமுக பாஜக கூட்டணின்னு சொல்லிடலாமா? அல்ல, பரஸ்பர எதிர்ப்பு வந்து குறைஞ்சிருக்கா? திமுக அதிமுகவுடைய பரஸ்பர எதிர்ப்பு விமர்சனங்கள் குறைஞ்சிருக்கா சமீப நாட்களில்? அது சந்தேகத்தை ஏற்படுத்துதா? எஃப்சிஆர்ஏக்கு எதிராக அதிகமாக குரல் கொடுத்தது தாவேகாவா திமுகவா? திருப்பரங்குன்றம் பிரச்சனையில அதிகமாக இந்த கணம் வரையும் போராடி கொண்டிருப்பது திமுகவா தாவேகாவா? குர்பானி விவகாரத்தில் எப்படி நடந்து கொண்டது தாவேகா? அதுக்காக போராடியது யார், எந்த அமைப்பு? திருவொற்றியூரில் ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு முஸ்லீம்களை மிரட்டியது யார்? இப்போ வந்து பாஜக எதிர்ப்பில் யார் வீரியமாக இருக்கா? சித்தாந்த அடிப்படையிலும் கருத்தியல் அடிப்படையிலும் இன்னைக்கு வரையும் அவங்க எதிர்ப்பில் இருக்காங்க. நீட் எதிர்ப்பு தமிழ்நாடு அரசு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது? நீட் எதிர்ப்பை வந்து எப்படி திமுக உட்பட நீட் எதிர்ப்பு, நீட்டே வேண்டான்னு பேசக்கூடிய கட்சிகள் எப்படி எதிர்கொள்ள? அனைத்து அப்புறம் எப்படி பாஜக திமுக அலைன்ஸ் ஆயிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அனைத்து அரசியல் செயல்பாடுகளில் திமுகவுடைய அனைத்து அரசியல் செயல்பாடுகள்லையும் அதிமுகவுக்கு திருப்தி, அதிமுகவுடைய அனைத்து அரசியல் செயல்பாடுகள் நிலைப்பாடுகள்லையும் திமுகவுக்கு திருப்தி. அப்படி நகர்ந்துட்டாங்களா 2 பேரும்? அந்த பரஸ்பர விமர்சனம் குறைஞ்சிருக்கா? அதே மாதிரி ரீட்டன் ஆயிருக்கு. அதாவது மறு தொகுதி சீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு நடக்குது. 2 பேருக்கும் ஒரே கொள்கை. இதுல என்ன தப்பு? நீட் எதிர்ப்பு, நாங்க 2 பேரும் ஒரே கொள்கையில இருக்கோங்கிறாங்க. இதுல என்ன தப்புங்கிற? இது நீ திமுக சொல்லிருச்சுங்கிறதுக்காக அதிமுக மாத்தினா அதுன இதுவா? எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படியே பாருங்க ஜீவா, இதே நிலைப்பாடு தான். தொகுதி மறுசீரமைப்புலயும் ஒரே நிலைப்பாடு தான். ஆமா, நீட் எதிர்ப்புலயும் ஒரே நிலைப்பாடு தானே. ஏங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு? திமுக கொள்கை தான் என் கொள்கை. அரசியல் ரீதியாக 2 தரப்பும் விமர்சனம் பண்ணிக்கலையான்னு கேக்குறேன். சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றும் போது ஒரு புள்ளியில இருந்தாங்க. இருக்கலாம், அது தப்பு. இதெல்லாம் நிறைய நடந்திருக்குங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. 110ன்னு அம்மையார் கடைசி இந்த 2011, 16 நிறைய போடுவாங்க. அதை கலைஞர் விமர்சனம் பண்ணாரு. ஆனா அதை எதிர்க்க முடியாது. ஏன்னா அது 110 விதிகள் வர்றதை யாரும் இது பண்ண முடியாது. அது என்ன மாதிரினா ஒரு பேரிடர் நிவாரணம், ஒரு மக்கள் நல திட்டங்கள் மாதிரி அறிவிப்பாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் அதிரியாம அறிவிப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் 470 ஏதோ ஒன்று போட்டது, அது பயங்கர ஃபேமஸா இருந்தது. 110 இந்த 470 சொல்லி பேசினாங்க. தவிர்க்க முடியாத சூழல்ல 2 பேரும் சேர்ந்து சுனாமி, அவங்க ஒரு நலத்திட்டங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜெயலலிதா அம்மை அறிவிச்சா வந்து கலைஞரும் ஸ்டாலினும் அதை தடுக்கிறோம் அப்படின்னு பேசுவாங்க. இப்போ அப்படிப்பட்ட சூழல் தானங்க இருக்கு. இப்போ தாவேகா தானங்க ரூலிங் கவர்மெண்ட். நீங்க ரூலிங் கவர்மெண்ட் ஒரு சமூக சீர்கேடு நடக்குது, தாவேகாவை இந்த அரசியல் இதுல இருந்து நீங்க அவுட் பண்ணிடுங்க, தனியா விட்டுருங்க. நீங்க இங்க இதே பைபோலார் ரீட்டன் எதுன்னு வச்சுக்கோங்க. திமுக அதிமுக தான் இருதுருவ அரசியலோட தன்மையில அப்படிதான் இருக்காங்கன்னா, தேர்தலுக்கு பின்பு தாவேகாவே இல்லைன்னா இதே நிலைப்பாடு தானே. தொகுதி மறுசீரமைப்போ, நீட் எதிர்ப்போ, எல்லா விஷயங்களும் 2 பேரும் இப்படிதான் டிராவல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருதுருவத்துல 2 பேர் நின்றுப்பீங்க. இந்த மாதிரி விஷயத்துல எப்படி இருந்திருப்பாங்கன்னா, இவங்கள விட நாங்க தான் உண்மையா இருக்கோம், இவங்க அன்னைக்கு டெல்லிக்கு சார்பா இருந்தாங்கன்னு இவங்களும், இல்ல நீங்க தான் அவங்களோட கூட்டணி வச்சு அன்னைக்கு வாக்கு கேட்டீங்களே. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலே நீ டெல்லிக்கு அடிமையா இருந்தேன்னு திமுகவும், இல்ல நீங்க டெல்லியில விட்டு கொடுத்தீங்களேன்னு அதிமுக, இப்படிதான் சண்டை போட்டு 2 சந்தேகம் தேர்தலுக்கு பின்பு அதிகமாச்சு, பேசுபொருளா மாறி இருக்கு. ஒன்று, திமுகவுடைய பாஜக எதிர்ப்பு அந்த அளவுக்கு கடந்த காலத்தில் இல்ல மாதிரி இல்லையோ, கொஞ்சம் மட்டுப்பட தொடங்கி இருக்கோன்ற ஒரு சந்தேகம் நீங்க குறிப்பிட்டணும். 2வது, திமுக அதிமுக இணக்கம் காட்டுறாங்களோ, அவங்க ஒரு உறவை பேணுவதற்கு இப்பவே ஒரு தொடக்க புள்ளியா செயல்பட தொடங்குறாங்களோ. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறத நான் பார்க்கல. அப்படி ஒன்று இருந்தா இப்பவே அது சொல்ல வேண்டிய, தீர்க்கமா சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. தேர்தலுக்கு 3 வருஷம் இருக்கு. அந்த சூழல், அதாவது
இவங்க என்ன இது பண்றாங்கன்னா திமுக சேர்ந்து எங்களை எதிர்க்க பார்க்குது, நாங்க அவ்வளவு பெரிய சக்தி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. திமுக பாஜகவோட சேர்ந்து எதிர்க்குது, நாங்க ஒரு ஆள் தான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி. இது எல்லா பிம்பத்தையும் கட்டமைக்க விரும்புறாங்க. தாவேக்கா அப்படி நரேட்டிவ் செட் பண்ணுது. நரேட்டிவ் செட் பண்றதே தாவேக்கா தான். மே 5ஆம் தேதியில இந்த நரேட்டிவ் தானங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அதே வாதம் தானுங்க. திமுக சேரப்போகுது, திமுக பாஜக சேரப்போகுது. இதை சொல்றது அவங்க மட்டும் தானே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய வலதுசாரி ஆதரவாளர்கள் பாருங்க, திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே திமுகவை பாஜகவோட சேர்த்து வைக்கணுங்கிறதுல அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அவங்களாம் வலதுசாரிகள், கடுமையான திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே. அதனால இந்த நரேட்டிவை செட் பண்றதுனால லாபம் அடைவது தாவேக்கா. ஏன்னா நீங்க தாவேக்காவினுடைய பாஜக சார்பு எல்லாத்தையும் மறைச்சிட்டு இதை மட்டுமே நம்ம பேசணுங்கிறது அவங்க நோக்கம். அவங்க கொண்டு வந்துட்டாங்களே, திருப்பதியில போய் பட்ஜெட்டை வச்சுட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஜபமாலையை கொண்டு வந்துட்டாங்க. நான் பான் கிறிஸ்டின் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்படிலாம் பேசினதே கிடையாது. எந்த மத அடையாளமும் சட்டமன்றத்துக்குள்ள இப்படி வந்தது இல்லையே. ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வந்துச்சா, கலைஞர் கால, ராஜாஜி அவர்கள் காலத்தில் வந்துச்சா, பக்தவச்சலம் யார் காலத்துலையும் வந்தது இல்லையே. இது எதுக்கு இங்கே கிறிஸ்டின்லாம் சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க, ஜபமாலை கொண்டு வர்றாங்க, பாத்தியா ஓதி இஸ்லாமியர்கள் இது பண்ணுற மாதிரி ஷாஜகான் பண்ணுறாரு. அவர் ஜபமாலையை கொண்டு இது திருப்பதியில் போய் பட்ஜெட்டை வைக்கிறாங்க. அடுத்த நாளைக்கு என்ன அஸ்வமேத யாகம் நடத்துவாங்களா சட்டமன்றத்தில்? அப்படி நடத்தினா இந்து முன்னணி சரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிறிஸ்டின்ஸை கொண்டு வரும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்களேன்னு. இப்படி ஒரு குழப்பம், இப்படி ஒரு ஆபத்து தாவேக்கா மூலமாக பாஜக உள்ளே வந்துகிட்டு இருக்கு. பாஜக அரசியல் ரீதியாக வரணும்னு அவசியம் இல்லை, அவங்க கருத்தியல் ரீதியாக அங்கே உள்ள வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பாக இந்த சட்டமன்றம் இருக்கு. திமுகவின் நிலைப்பாடு ரொம்ப சிம்பிள், ஆன்டி பிஜேபி, பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு தான். ஆனால் அதிமுக மாநில நலனுக்காக சில ஸ்டாண்டை மாறி தான் எடுக்கிறாங்க. நீட்டுக்கு எதிர்ப்பு, அது தொகுதி மறுவரையில் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபி அவங்க என்டிஏ கவர்மெண்ட் கொடுத்த ஆஃபரை நம்ம கன்சிடர் பண்ணலாமேங்கிற ஸ்டாண்ட் தான் எடுத்தாங்க. ஸோ பிரச்சனையின் அடிப்படையில் அவங்க மாத்துறாங்க. ஸோ திமுக எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்களா, பாஜக டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுங்கிறது ஒரு ஃபெயிலியர்னு பார்த்தோம் எலெக்ஷன்ல. ஸோ அதிமுக அது மட்டும் இல்லை, பாமகவும் அப்படி ஒரு தான். சில விஷயங்கள்ல மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடு, சில விஷயங்கள் ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இப்ப ஜீவா சொல்ற மாதிரி தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகள்னா கூட ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில இருக்க முடியாதுன்றீங்க. இருக்க முடியாது, ரெண்டுக்கும் வேற வேற கொள்கை. அது தேவையில்லை. அப்படி இருந்ததுன்னா எல்லாமே எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கட்டும். எதுக்கு நம்ம திமுக, அண்ணா திமுக, பாமக எதுக்கு வேணும்? சோ பிரச்சனை அடிப்படையில் இந்த இஷ்யூல சேர்ந்து உட்காந்து பேசலாம். மற்ற இஷ்யூல எங்களுக்கு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது. அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை அலோவ் பண்ணும் வச்சலாம். இப்ப இன்னைக்கு இப்போ போற போக்க வந்து ஜீவாவுடைய குரலையும் காமேஷோட குரல் தான் ஒரு விரத்து ஒலிக்கும். இப்ப என்னுடைய குரலோ சாமிநாதன் குரல்லாம் வந்து அமுங்கி போயிடும். ஏங்க மைக் சவுண்ட் கூட வைங்க. என்ன இருக்கு கேமரா மட்டும் சொல்லி ஏத்தி வைங்க. ஏன் குரல் கேட்கல? அவரு ஜூம்ல இருந்தாலும் சூப்பரா இருக்கு. தரப்பு ரெண்டா போகும்போது நீங்க மற்ற கட்சிகள் என்ன சொல்றாங்க, எதுல மாறுபடுறாங்க, எதுல ஒத்து போறாங்கிறது அந்த மாதிரியான டிஸ்கஷன் வெளில வந்தாதான் அது ஆரோக்கியமா இருக்கும். அப்பதான் தெரியும் இப்ப என்ன டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க. இல்ல இந்த இருதுருவ அரசியல தாவேக்கா மட்டும்தான் விரும்புதா, திமுகவும் விரும்புதா? ரெண்டு பேருமே விரும்புறாங்க ஆக்சுவலா. ஆனால் நிச்சயமாக இருதுருவ அரசியலுக்கான வாய்ப்பு இல்லை. இனி வரும் காலம் கூட்டணி அரசியல் தான். நிச்சயமாக திமுக கூட்டணி கட்சிகளை தேடும், தாவேக்கா கூட்டணி கட்சிகளை தேடும். தேர்தல் வந்தா அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. இன்னைக்கு திமுகவை தேடுமா? திமுக எல்லாரையும் தேடுவாங்க. ஆனா நீங்க என்ன பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை தேடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தாவேக்கா ஒரு அசட்டு தைரியம், கூட்டணிக்காக அதிமுகவை தேடுமான்றதான கேள்வி. எல்லாரும் தேடுவாங்க, அவங்க எல்லா காலம் திறந்து வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு தாவேக்கா ஒரு அசட்டு தைரியம் வந்துருச்சு. என்னன்னா நம்ம திமுக மாற்றா வந்துட்டோம், நாம வந்து அந்த நம்பர்ஸ் மட்டும் கிடைச்சிட்டா போதும், நம்ம 5 வருஷத்தை ஓட்டிடலாம், அதுக்கப்புறம் திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் இருக்க போறேன். ஆனா அப்படி இருக்க போவதில்லை. இனி வரும் காலம் பைப்போலருக்கான காலமே கிடையாது. இனி வரும் காலம் கூட்டணிகளுக்கான காலம். அப்ப அதுலதான் எடப்பாடியும், அன்புமணி, திருமாவளவன் எல்லாரும் மிகப்பெரிய ரோலை பிளே பண்ண போறாங்க. திரும்ப இந்த 3 மாதங்கள்ல காட்சி ஒன்றும் மாறவில்லை. திரும்ப இந்த காலம் தான் இது தொடர போகுது. சாமிநாதன், இந்த 35-65 இந்த ஃபார்முலாக்குள்ளதான் திமுக அதிமுக உறவு இணக்கம்லாம் பேசுறாங்க. 35% தாவேக்கா இருக்கு, மீதி இருக்கிற 65% பிரிஞ்சு இருந்தா இவங்களை வீழ்த்த முடியாது அப்படின்னு. இந்த 35-65 ஃபார்முலாங்கிறது அப்படியே அடுத்த தேர்தலுக்கும் தாவேக்காவுக்கு சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குமா? இல்ல சார், அது ஆட்சியின் மீதான மதிப்பீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப முதல் தேர்தல், இந்த தேர்தல்ல 2 வகையான சாத்தியக்கூறுகள் இருந்தது. ஒன்று, விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவார் என்று நினைக்காமல் திமுகவுக்கு போட்டவர்களும் அதுல இருப்பாங்க. விஜய் அவர்கள் முதல் தேர்தல் பெரிய மாற்றத்தை தந்து விடுவார் அப்படின்னு பெரும் நம்பிக்கையோடு போட்டவர்களும் அதுக்குள்ள இருப்பாங்க. அப்ப அந்த 35 என்பதே மாறுதலுக்கு உட்பட்டதான். அது ஒன்று கூடுதல் அல்லது குறைவு. அப்ப ஒரு ஆட்சியாக நடக்கிறது, ஒரு ஆட்சி நிர்வாகம். இந்த 5 ஆண்டுகளுக்கான மதிப்பீடுன்னு பார்க்கிறப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல செய்த பல திட்டங்கள் இருக்கு. கடந்த முன்னாடி அதிமுகவும் செய்த திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டங்களை எல்லாம் தாண்டி தானே விஜய் அவர்களுக்கு புதிய சக்தியாக வாக்களிச்சாங்க. அப்ப இந்த 5 ஆண்டுகள் மக்கள் பார்ப்பார்கள். அந்த ஆட்சியின் மீதான மதிப்பீடுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அது என்னவாக இருந்தாலும் இதுதான் உச்சபட்ச சதவீதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு வெளியில பெரும்பகுதி இருக்கு. அப்படி ஒரு சூழல் வருகிற பொழுது திமுக அதிமுக சேச்சுரேஷன் பாயிண்ட்க்கு தாவேக்கா வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க?
ஆமா, நிச்சயமா அது தவிர்க்க முடியாத சக்தி தான் சார். தமிழக அரசியல் களத்துல இனிமேல் தவிர்க்க முடியாத சக்தியாக தாவேகா இருக்கும். சரி. ஆனா அது மும்முனை போட்டியாக இருந்தால் மட்டும்தான் திமுகவுக்கு லாபம். களத்தை இருமுனை போட்டியாக மாத்தினா திமுகவுக்கும் லாபம் இல்லை. ஏன்னா இருமுனை போட்டியாக மாறுதுனாலே அதிமுகவையும் விழுங்கி கொண்டுள்ள தாவேகா இருமுனை போட்டியாக மாத்துது. நீங்க 2 கூற அதிமுக உடைந்தால் அது இருமுனை போட்டி மாறினா திமுகவுக்கு லாபம். அதிமுகவின் தலைகர்த்தர்களை எல்லாம் தாவேகா விழுங்கி கொண்டு ஒரு இருமுனை போட்டி உருவாகுதுன்னா அது திமுகவுக்கு நிச்சயமா லாபம் இருக்காது. அதனால மும்முனை போட்டியாக தொடர்றது அல்லது களத்துல அதிமுகவும் வலிமையாக இருக்கிறது திமுகவுக்கு ரொம்ப அவசியம். ஓகே, அதைத்தான் விரும்பலையா தாவேகா? அதிமுக களத்துல வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது தாவேகாவுக்கு அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக பின்னடைவுன்னு நினைக்கிறா? இல்ல, அதை தான் நான் சொல்ல வரேன்ல. நம்ம வந்து இங்க இந்த பாயிண்டை இங்க தான் வைக்கிறீங்க. இப்போ வந்து அன்டெஸ்டட் சொன்ன தாவேகா எங்க நோக்கி பயணிக்குது அப்படின்னா, ஆட்சியில் இருக்கிற திமுகவை வந்து எடுத்துட்டு நம்ம அங்க வரணும்ன்ற பாயிண்ட்ல பயணிக்குது. இப்போ இங்க பாயிண்ட் நான் தான் மறுபடியும் வரேன். நீங்க வந்து எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு இதுவா பாத்தீங்க. பட் ஸ்டில் நான் என்னோட யூகமே அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், 200 தொகுதிக்கு குறைய மாட்டோம்ன்ற அதிக நம்பிக்கையுடன் இருந்த திமுக இன்று எதிர்கட்சி ஆன உடனேயே அப்ப வந்து கிட்டத்தட்ட 67-47 ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அப்ப ஈக்குவலா 2 பேரும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஆனா தாவேகா அந்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நாளைக்கு இந்த இடத்தையும் நம்ம விட்டுறக்கூடாது, 2வது 3வது இடத்துக்கு போக கூடாது அப்படின்னா பலகீனப்படுத்துனதே திமுக தான் நான் சொல்ல வர. அதிமுகவை நீங்க எல்லாரும் தாவேகா பக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க கிடையாது. அந்த பலகீனத்தோட போஸ்ட் எஃபெக்ட் தான் தாவேகா பக்கம் திமுக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அதிமுக பலவீனப்பட்டா அதிக நஷ்டம் திமுகவுக்கு தானே, திமுக கிடையாது. திமுகவுக்கு இல்ல, அதுதான் சொல்ல. இப்ப வந்து தாவேகா தவிர்க்க முடியாத அரசியலுக்குள்ள வந்துருச்சு சார். நீங்க இருங்க நான் கேக்குறேன். ஒரே ஒரு விஷயம், நீங்க அதிமுக பலவீனப்பட்டாச்சு, தாவேகா திமுகங்கிற இருதுருவ அரசியல இருக்கிற போது தாவேகாவுக்கு தான் அட்வான்டேஜ், திமுகவுக்கு அட்வான்டேஜ் ரொம்ப குறைவு தான். இல்ல சார், நீங்க அதுதான் அதிமுகவும் பலத்தோட இருக்கிற போது தான் திமுகவுக்கு அட்வான்டேஜ். அப்படி கிடையாது. இப்ப என்ன வந்துருச்சுனா போட்டி தாவேகாவா திமுகவான்னு வந்துருச்சு அப்படின்னு கொண்டு வந்திருக்கு தாவேகா. இல்ல இந்த தேர்தல் எண்ட் பாயிண்ட் அது வருது இல்ல. அப்ப ஆப்வியஸ்லி அது எங்க ஆயிடுச்சுன்னா, இப்ப ஒருவேளை உதாரணத்துக்கு சொல்றோமே, இப்ப திமுக வந்து ஒரு 10 சீட்டு கூட ஜெயிக்கல, ஒரு ஆர்குமெண்ட் சேர்த்து வச்சுப்போம். திமுக வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த 47 அவங்க ஒரு 30 சீட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு 90. இப்ப போன வருடம் பாரு திமுக அதிமுக எப்படி இருந்துச்சு, 99 இது இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி திமுகவும் தாவேகாவும் இருந்திருந்தால் இந்த பாயிண்ட் குள்ள வராது. ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, தாவேகா மேல வந்தாச்சு, நம்பர் 1 வந்துருச்சு. இப்ப நம்பர் 2 பொசிஷன் போட்டோ பினிஷ் மாதிரி திமுக அதிமுக இருக்கும்போது இதை நம்ம பக்கம் திசை திருப்பி இனிமே திமுகவா அதிமுகவா போய் திமுகவா தாவேகாவா மாறணும்னா அப்ப அதிமுகவை பலவீனப்படுத்தணும். அந்த ஒரு நிமிஷம் போன வாய்ட்டு பேசும்போது கூட நீங்க ஏதோ லைட்டா கொஞ்சம், அதனால என்ன சொன்னேன், திமுகவே வலிய போயிட்டு அதிமுக நீங்கள் ஆட்சி அமையுங்கள், நான் உங்களுக்கு வந்து இது தரேன்னு சொல்லும் போதுதான் எடப்பாடியோட மைண்ட் செட் என்ன ஆகுது, ஒருவேளை கொடுத்திருந்திருக்கலாம் தாவேகாக்கு, நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கேன்ற போது அந்த டிராப்ல தான் விழுந்தாரு நான் சொல்ல வரேன். சரி, ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் அடுத்த விருந்தினர். அதிமுக பலமா இருக்கணும், பலவீனம் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறது தாவேகாவா இருக்குமா திமுகவா இருக்குமா? அடையக்கூடாது. தமிழ்நாடு அரசியல்ல அதிமுக பலவீனம் அடையக்கூடாது, பலமா இருக்கட்டும். குறைந்தபட்சம் இப்போது இருக்கிற பலத்தையாவது அந்த கட்சி தக்க வச்சுக்கட்டும். குறைந்தபட்ச வாக்கு சதவீதத்தாவது அந்த கட்சி வந்து எக்ஸிஸ்ட் ஆகட்டும், இருக்கட்டும் அதிமுக அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சியாக எந்த கட்சியுமே நினைக்காது சார். 2 கட்சியில எந்த கட்சி நினைக்கும்? இல்ல நீங்க அததான் சொல்ல வரல, அது எந்த கட்சியுமே நினைக்காது. இது பொத்தாம் பொதுவெல்லாம் கிடையாது சார். எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டுமே, ஆளுங்கட்சிகள் இந்த வாட்டி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இருங்க நான் முடிக்கிறேன். எந்த கட்சியும் இல்லைன்றது நீங்க சொல்ற மேலோட்டமான பதில். நீங்க 2 கட்சியில ஒரு கட்சி நினைக்குதுன்னு அப்படின்னா எந்த கட்சி நினைக்கும்? அதிமுக பலமா இருக்கட்டும், செதைய வேண்டாம், செதஞ்சு போக வேண்டாம், இருக்கிறபடியாவது இருக்கட்டும் நினைக்கிற கட்சி தாவேகாவா இருக்குமா? திமுகவே நினைக்காது. திமுகவே சந்திச்சு போனா இருக்கிறது இருக்கட்டும் நினைக்காது. இல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நான் எந்த கட்சினே நான் பேரே சொல்லவே இல்லை. எந்த கட்சி அதுதான் சொல்றல. இங்க எங்கேயுமே நீங்க அந்த எண்ட் பாயிண்ட் என்னன்னா 234க்கு 234 ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல இல்ல எங்களுக்கு வந்து 140 கட்சி ஆட்சி அமைச்சா போதும், மத்தவங்க அவங்க எடுத்துக்கொண்டு யாரும் சொல்லவே மாட்டாங்க. 6 முறை ஆட்சி அமைச்ச திமுகவா இருக்கட்டும், 5 முறை ஆட்சி அமைச்ச அதிமுகவா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அப்படி வர மாட்டாங்க. சோ இது வந்து இப்ப 3 முறை ஆட்சி அமைச்சிருக்காரு, அடுத்த முறை வரும்போது இவரு மோடி என்ன சொல்றாரு, பரவாயில்ல எங்களுக்கு ஒரு இது மட்டும் கொடுத்துருங்க சொல்ல மாட்டாங்க, 400 எடுக்கணும் தான் சொல்லுவாங்க. அதிமுக வந்து அதிமுக செதஞ்சு தாவேகா பலம் பெறணும் திமுக நினைச்சிருமா? அப்படி கிடையாது. தங்கள் பொசிஷன், அததான் சொல்ல வர, இட் இஸ் a fight
ஃபைட் பிட்வீன் 2 and 3ன்ற போது நான் 3வது இடத்துக்கு கூட போக கூடாது, 2வது இடத்துல உட்கார்ந்து ஆகணும்ன்றத பாயிண்ட் குள்ள வருவாங்கன்னு சொல்ல வரேன். சரி, okay. அந்த பாயிண்ட்ல தான் நம்ம பார்க்கணும் சுருக்கமா. ஏன்னா நம்பர் 1 அங்கன்னு தெரிஞ்சிருச்சு மெஜாரிட்டி. சரி, சோ 2 and 3ல ஃபைட் வரும்போது தான் அடுத்த முறை ஒன்னு 1 ஆகணும் இல்ல 2வது ஆகணும். தேர்ட் பொசிஷன் எந்த காலத்துலயும் போக கூடாது. அப்ப தேர்டா யார் நிக்கறாங்க நம்ம காம்படிட்டிவ், முதல்ல அவரை முடிப்போம் அப்புறம் அங்க போவோம்ன்றத பாயிண்ட் குள்ள வருவாங்க. அதிமுக பலம் பெறணும்னு திமுக மட்டும் இல்ல டிவிகே தவிர எல்லா கட்சியும் நினைப்பாங்க. பேசிக்கா நினைக்க திருமாவளவன் தொடர்ந்து பேசிட்டே எல்லாம் நினைப்பாங்க. ஏன்னா மக்கள் நினைக்கிறாங்க அப்படிதான். ஏன்னா நீங்க அப்பதான் தப்பிச்சு போகாம இருக்கு. தாவேக என்ன செய்யுது, திமுக ஆட்சியில் இப்படி நடந்தது நாங்க அப்படி எப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அதுல 2 நுட்பம் இருக்கு. அதிமுக பலவீனம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு திமுக நினைச்சதுன்னா 2 நுட்பம் இருக்கும். ஒன்னு, இருதுருவ அரசியல் மீண்டும் வந்துடட்டும், திமுக வெர்சஸ் அதிமுகனே வந்துடட்டும் அப்படின்றதுக்காக அப்படி நினைக்குதா, இல்ல தாவேக அதீத வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்கு அதிமுக பலமா இருக்கட்டும், சிதையாம இருக்கட்டும் அப்படின்னு நினைக்குமா? பொதுவா ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம், திமுக அபிப்பிராயம் எப்படி இருக்குன்னா, அதிமுக இருக்கட்டும் ஒரு நீண்ட கால ஒரு நோக்கில பார்க்க. ரெண்டாவது, இதன் மூலமாக இருதுருவ அரசியல் வரணும்லாம் திமுக நினைக்காது. நிச்சயமா உங்களுக்கு தெரியும், கூட்டணி சப்போர்ட்டால தான் நம்ம 5 ஆண்டுகள் இருந்தோம். இப்ப நீ கூட்டணி சப்போர்ட் இல்லாதனால தான் நம்ம ஆட்சி போயிருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். கூட்டணி கட்சியோட அவசியம் அவங்களுக்கு தெரியும். சோ அதனால எதிர்காலத்துல ஏதாவது ஒரு ஆப்ஷன் மாறி வரும்போது அப்ப அதிமுக இருக்கணும் அப்படின்னு எல்லா கட்சியும் நினைப்பாங்க. திமுகவும் நினைக்கும், பாஜகவும் அப்படிதான் நினைக்கும். எல்லா கட்சியும்னா நீங்க தாவேக இன்க்ளூடா எக்ஸ்க்ளூடா? தாவேக தவிர, தாவேக தான் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க மனோபாவம் மாறிட்டேன். இப்ப அவங்க எங்களுக்கு எப்படியாவது மெஜாரிட்டி கிடைச்சா அப்படியே 5 வருஷம் நகர்த்திட்டு போனோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் நின்னோம்னா 180 சீட்ல நாங்க அப்படியே ஸ்வீப் பண்ணி வருவோம். அதுக்கப்புறம் 10 வருஷம், அதுக்கப்புறம் 20 வருஷம் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே ஜீவா, திமுக அதிமுக கூட்டணி உறவு இணக்கம் இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா? அது இவங்க தாவேகா சொல்லட்டும், அரசியல் ரீதியா சொல்லட்டும், இல்ல அவங்களுக்கு பொலிட்டிக்கலா அதுல ஒரு கெயின் இருக்கிறதுக்கா சொல்லட்டும், ஆனா எதிர்காலத்துல இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம அறுதிட்டு சொல்ல முடியுமா? அதுல அந்த மாதிரி விஷயங்கள் எதையும், ஏன்னா சட்டப்படி அது ஒன்றும் தப்பு கிடையாது. சட்டப்படி தப்பு கிடையாது. பாஜகவுடைய திமுக கூட்டணி வச்சிருச்சு, அதிமுகவும் கூட்டணி வச்சிருச்சு, விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி வச்சாச்சு, ப. சிதம்பரமும் கூட்டணி வச்சாச்சு. பாஜகவோட கூட்டணி வைக்காத கட்சிகளே மேக்சிமம் இல்லை, இடதுசாரிகளை தவிர்த்து. அப்படி இருக்கும்போது நடக்கவே நடக்காதா அப்படின்லாம் நம்ம ஜோசி சொல்ல முடியும். யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் ஒருவேளை அப்படி நடந்தா? இல்லைங்க, அப்படி நடந்தா என்ன ஒரு கான்செப்ட் வரும்னா, தாவேகா ஒரு பெரிய கட்சி, அதை எதிர்க்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கிற பிரச்சாரத்தை செஞ்சிருவாங்க. முதல் சுற்றில் நீங்க சொன்னது அதேதான். அவங்களுக்கு அந்த 2 பேரும் சேர்ந்தாதான் எங்களை எதிர்க்க முடியும் அந்த இதை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அதிமுகவை அழிக்கிற வேலையை வேற யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறீங்க? தாவேகா தான் பண்ணுது, அப்பட்டமா பண்ணுது. அதிமுக தானாவா அழியுது. ஆசை வார்த்தைகள் கூட்டி, வாரிய ஆசைகள் கூட்டு, அமைச்சர் பதவியை கூப்பிட்டு எல்லாமே சொல்லி 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 ஓப்பனா நடக்குது. அதற்காக தான் ரிசைன்மெண்ட் எல்லாரும் சேர சொல்றாங்க. அப்ப அதிமுகவை அழிக்கணும்னு நினைப்பது என்ன எதன்னு அடிப்படை? திரு ஜீவா, மீண்டும் நான் திரு சுவாமிநாதன் சொன்ன இந்த 35-65 ஃபார்முலாக்குள்ள வந்தீங்கன்னா, தாவேகாவை எதிர்ப்பதற்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தாதான் முடியுன்ற ஒரு நரேட்டிவை தாவேகா செட் பண்ணுதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. நீங்க அரித்மெட்டிக்கா 35 ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 65 பிரிஞ்சு இருந்தா சாத்தியமா, இல்ல திமுக அதிமுக ஒன்னு சேர்ந்தாதான் அவங்களை வீழ்த்த முடியுது சாத்தியமா அப்படின்னா, அரித்மெட்டிக்கா இந்த நம்பர் சேர்ந்தாதானே முடியும். மே 5 கணக்கை வச்சு பேசுறீங்க, 35 இந்த 65 இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதே தான் கணக்கு. அது அடுத்த எலெக்ஷன் வந்தா தெரியும். இப்ப 35 இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா 13 விழுக்காடு விஜய் ரசிகர்கள் தீவிரமா 2031 போடுவாங்க அவங்க. இல்ல இப்ப அந்த 65 இருக்கான்றதும் சந்தேகம் தானே? இல்ல 65 இந்த நிர்வாகி இங்க நகர்ந்திருக்கா, இது இங்க அதிமுக உடஞ்சு இங்க வந்திருக்கா அப்படின்னு பாக்குறீங்க. அது பொதுமக்கள் மத்தியில நல்ல பேர் ஏற்படுத்துதாங்க இருக்குல்ல. ஒரு பிம்பம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்ப விஜயபாஸ்கர் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த எம்எல்ஏகளுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறத அதிமுக தொண்டர்கள் அப்படியே ரசிக்க மாட்டாங்க. ரெட்டலை போகுது, எம்ஜிஆர் ஜெயலலிதா பிம்பம் போகுது அப்படிங்கறதான் பார்ப்பாங்க. இப்ப எடப்பாடியை நேசிச்சு இருக்கிறாங்களோ இல்லையோ, எம்ஜிஆர் கட்சிங்கிறதுக்காக தான் ஏடிஎம்கே இன்னைக்கு வரை 87க்கு அப்புறம் இந்த கட்சி மெயின்டைன் ஆகிறதுக்கான எம்ஜிஆர் ரெட்டலை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவர் ஓன் பண்றாருல திரு விஜய். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஓன் பண்றாரு. அது எப்படி அவங்க கட்சியை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே ஏங்க? அது மட்டும் இல்லை, அதெல்லாம் அவர் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாடி சொன்னது. இப்போ அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்பாப்புலர் ஆவாங்கல்ல. இப்போ திமுகவுக்கு இருந்து அதே மைனஸ் இங்க வரும்ல. இப்போ திமுக எதிர்கட்சியா நிக்குது, ரோட்ல நிக்குது. அன்னைக்கு விஜய் ரோட்ல நின்னாரு, மக்கள்கிட்ட மாஸ் வந்துச்சு. இப்போ அவர் சொன்ன எல்லாமே இங்க நடக்குதாங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ அவர் பட்ஜெட்ல திமுகவினுடைய பிடிஎஃப் தானங்க தந்திருக்காரு. அப்படியே திமுக என்னெல்லாம் செஞ்சிச்சு அப்படிங்கிறத காமிக்கிறாரு. வெள்ளை அறிக்கையில் அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டாலின் டாக்ஸ் போட்டிருக்காருன்னு ஒன்று சொன்னார்ல, ஸ்டாலின் தனியாக ஒரு டாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறாருன்னு. இப்போ இந்த நிதி அறிக்கையில் அவர் அவ்வளோ கோடி ஸ்டாலின் எடுத்திருந்தா
அந்த பணத்தெல்லாம் எடுத்துருந்துருக்கலாமே. இப்பதான் ஸ்டாலின் ஆட்சி இல்லையில, ஸ்டாலின் ஸ்பெஷல் டாக்ஸ்னு ஒண்ணு போகுதுன்னா 2-3 முறை பேசினார்ல, 13 கோடியோ என்னமோ சொன்னாரு, 13 லட்சமா என்னன்னு சொன்னாரு. இப்ப அந்த பணத்தெல்லாம் நிதிநிலையத்துல போட்டிருந்தா கடன் சும்மா குறைஞ்சிருக்குமே. சோ அவர் ஒண்ணுமே இல்லாம நெய்கரண்டி இல்லாம கையை வீசிக்கிட்டு பேசுனதுக்கும் இப்ப நெய்கரண்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்பாங்கல்ல, ஐயா நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, கரண்டில நெய் இருக்கு. ஆமா கையில நெய் இருக்குல்ல, அதனால ரொம்ப பெருசா பேச முடியாதுல்ல. நேரமாயிடுச்சு செய்திக்கு. 35ல ஒரு 20% ஒளிஞ்சிருக்காங்க. அவங்களா மதில் மேல் பூனைகள். அவங்க எப்படியும் திமுகவுக்கு போக மாட்டாங்க, தாவேகவும் போக மாட்டாங்க, அதிமுக போக மாட்டேன்னு நான் சொல்ல, அது ஸ்பிட் ஆகும். அப்படி மட்டும் யாருக்காவது போவாங்கன்னு சொல்லுங்க. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நன்றி. நேர்பட பேசுகிறேன். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது